ನಟನಪತೆ ನಟನಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ 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 ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ಹರ ನಮಃ பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான சிவன் உரை திருத்தலங்கள் காவிரி தென்கரை தனிலே அருளாட்சி பண்ணுகின்ற இறைவனின் உயர்ந்ததான திருத்தலங்களை நாம் கண்ட வண்ணம் இருக்கின்றோம். இப்பொழுது நல்லதொரு காலை வேளை நாம் நமது யாத்திரையை திரு மயிலாடுதுறையிலிருந்து துவங்குகின்றோம். திரு மயிலாடுதுறை தனிலே அம்பிகை அபயாம்பிகை ஓர் மயிலாக உருவாகி மாயூரநாதருக்கு பூஜை செய்து சாபத்திலிருந்து விடுபட்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மாமரமே சலவக்ஷம் வன்னிமரமும் உடையது. பிரம்மதீர்த்தம் காவேரி ரிஷபதீர்த்தம் உடையது. சம்பந்தர் அப்பர் செக்கிழார் இந்திரன் பிரமன் வியாழ பகவான் அகஸ்தியர் சப்த மாதர்கள் உமாதேவி அக்னி யமன் நிருதி வருணன் வாயு ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். அம்பாள் இறைவனை மயில் வழியில் வழிபட்டாள். மயில் வடிவாகவே ஆடியதாலும் இது கௌரி மாயூரம் என்றும் அந்த நடனத்திற்கே கௌரி மாயூரம் என்று பெயரும் ஏற்பட்டது. மயில் ஆடுதுறை அம்மை அவ்வாறு ஆடிய தாண்டவம் கௌரி தாண்டவம் என்று இந்த க்ஷேத்திரம் கௌரி மாயூரம் என்றும் பிரசித்தி பற்றி உள்ளது. ஆயிரம்தான் ஆனாலும் மாயூரம் போல் ஆகுமா என்பது முதுமொழி இதன் பெருமையை கூறுகின்றது. காசிக்கு சமமான 6 தலங்களிலே இதுவும் ஒன்று. சூதவனம், சிகண்டிபுரம், பிரம்மபுரம், தென்மையிலே என்றெல்லாம் பெயர் உண்டு. கோயில் உட்சுற்றிலே இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயுபட்ட லிங்கங்கள் தனித்தனியாக உள்ளன. காவிரி துறையிலே அமைந்துள்ளது. துலாமாச நீராடல் மிகவும் விசேஷமாக கூறப்படுகின்றது. நாள்தோறும் 6 காலம் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் திருத்தலம். கந்த புராணத்திலே வழிநடை படலம் தனிலே இத்தலத்தை பற்றிய குறிப்பு வந்துள்ளது. இந்த திருத்தலமானது திருச்சி ராமேஸ்வரம் மெயின் லைனிலே பிரதானமான சந்திப்பாக கருதப்படுகின்றது. இவ்விடத்தே சம்பந்த பெருமான் இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரமொன்றிய செஞ்சடையான் வாழ் வரமாமயிலாடு துறையே உறவெங்கரியின் உரி பொர்த்த பரமன் உரையும் பதியன்பர் உறவன் சுர புன்னையும் வன்னி மருவும் மயிலாடு துறையே என்று அபயாம்பிகைக்கு தனிச்சன்னதி கிழக்கு நோக்கி கோபுரம் ராஜகோபுரம் உடையது. அவ்வாறே சுவாமிக்கும் அமைந்துள்ளது விசேஷமாக கருதப்படுகின்றது. உயர்ந்ததான இத்திருத்தலத்திலே காலை 6 மணி வேளையிலே இறைவனை தரிசிக்கும் மகத்தான பாக்கியம். அங்கிருந்து நாம் அடுத்து காண இருப்பது திருவிழநகர் என்கின்ற உயர்ந்த சிவ திருப்பதி. திருச்சிற்றம்பலம். திருவிழநகர் என்கின்ற திருப்பதியானது தரங்கம்பாடி சாலையிலே மாயூரம் ஆக்கூர் சாலையிலே சென்று பிரதானமாக 6 பாதி என்கின்ற இடத்திலே துறைக்காட்டும் நாதராக துறைக்காட்டும் வள்ளலாக இறைவன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். உச்சிவனேஸ்வரர் என்று இறைவன் அழைக்கப்படுகின்றான். அம்பிகையின் பேர் வெயிறு தோழி அம்மை. விழல் என்கின்ற புல்லே ஸ்தலவృక్షம் விழாமரமுடையது. மெஞ்ஞான தீர்த்தம் காவிரி கரை இவை தீர்த்தமாகும். கபித்தன் என்கின்ற அரசன் வழிபட்ட திருத்தலம். அருள் வித்தகர் என்றதோர் அந்தனர் ஈசனுக்கு பூக்குடையை எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகிட அவரை அடித்துச் செல்ல இறைவன் இதுதான் துறை வாரும் என்று துறையை காட்டி கரையை ஏற்றிவித்து அருள் புரிந்த திருத்தலம். எனவே பெயர் இத்தலத்திற்கும் பொருத்தமாக உள்ளது. கபித்தன் என்ற அரசன் பூஜித்து பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்றான். இவ்விடத்திலே சம்பந்தர் வந்து தொழுது இறைவனை கண்ணார கண்டு பாடுகின்றார். ஒளிரும் ஒளிரிளம் பீரை சென்னி மேல் உடையர் கோவண ஆடையர் குளிரிம்மை மழை தவள் பொருள் கோரனில் மல்கு காவிரி நளிரினம் புனல் வார்த்துரை
நங்கை கங்கையை நன்னினார் விளிர் இளம் பொறி அரவினார் மேவியது விளநகரே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம். இதை நாம் கண்டுற்று இறைவனின் மரக்கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இது மாயூரத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் காத தூரத்தில் அமைந்துள்ள பிரசித்தியான சிவாலயமாகும். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பரியலூர் கீழப்பரசலூர் என்கின்ற திருத்தலம். திருச்சிற்றம்பலம். திருப்பரியலூர் கீழப்பரசலூர் என்று அழைக்கப்படுகின்றது. வீரட்டானங்களுள் இதுவும் ஒன்று. இறைவன் வீரட்டேஸ்வரர் தக்ஷபரீஸ்வரர் என்று நாமத்துடன் விளங்குகின்றான். தாயார் இளங்கும் பனையாள். பலாமரமே ஸ்தலபக்ஷமாக மாமரம் வில்வமரம் உடையது. உத்தரவேதி தீர்த்தம் சிவகங்கை சந்திர புஷ்கரணி உடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். மக்கள் வழக்கிலே கீழப்பரசலூர் என்று வழங்கப்படுகின்றது. தேவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் பாவத்திற்கு தண்டனை மூலம் பறித்ததினாலே பரியலூர் என்றும், தக்ஷன் புரிந்த யாகத்திலே இறைவனை கூப்பிடாது செய்ததற்காக தக்ஷனை தண்டித்த இடம் தக்ஷபுரம் என்றும் வழங்கப்படுகின்றது. வீரபத்திரரை ஏவி தக்கனின் உயிரை சமரித்த தலம் இதுவாகும். இவ்விடத்தே ஞானசம்பந்த பெருமான் வந்து இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் ஷடை மேல் நிரம்பாமதியன் திருத்தமுடையாறு திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே. ஷடையன் பிழையன் சமன் சாக்கியரோடு அடையன் பிலாதன் அடியார் பெருமன் உடையன் புலியின் உரித்தோலரை மேல் விடையன் திருப்பரியில் விரட்டத்தானே என்று பாடி பரவிய திருத்தலம். உயர்ந்ததான இத்திருத்தலத்திலே காலை 7 மணி வாக்கிலே தரிசனம் செய்துவிட்டு அருகிலுற்ற திருச்செம்பொன் பள்ளி செம்பனார் கோவில் என்கின்ற திருத்தலத்தை நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். துறைக்காட்டுநாதர் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே கிழப்பரசலூர் அமைந்துள்ளது. இந்த கிழப்பரசலூர் விரட்டேஸ்வரர் திருத்தலத்தில் இருந்து நாம் மாயூரம் ஆக்கூர் சாலையிலே சென்றோமானால் திருச்செம்பொன் பள்ளி என்கின்ற உயர்ந்த திருத்தலத்தை அடையலாம். நடந்தே செல்லும் தூரம்தான் 4 காத தூரத்திலே அமைந்துள்ளது. இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியார், சுவர்ண லட்சுமீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் என்றும், இறைவி மறுவார்குழலி, புஷ்பாலகி, தாக்ஷாயினி, சுகந்த குந்தளாம்பிகை என்றும் சுகந்தவன நாயகியாக கொண்டாடப்படும் இத்திருத்தலத்திலே வன்னிமரமே ஸ்தலபக்ஷம், வில்வமரம் மற்றொரு ஸ்தலபக்ஷம். சூரிய தீர்த்தம், காவிரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேக்கிழார், வசிஷ்டர், அகத்தியர், பிரமன், திருமால், இந்திரன், குபேரன் வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே செம்பனார் கோவில் என்றே வழங்கப்படும் உயர்ந்ததான திருத்தலம். தாக்ஷாயினிக்கு அருள் புரிந்த திருத்தலம். வீரபத்திரர் தோன்றிய திருத்தலம். இந்திரன் நீராடி வித்ராசுரனை கொல்ல வஜ்ராயுதம் பெற்ற திருத்தலம் இதுவாகும். இத்திருத்தலத்தே அப்பர் பெருமான் வந்து இறைவனை வழிபட்டு தன் வயமிழந்து பாடுகின்றார். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நான் எனிற்றானே என்று ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனும் இன்னமுதுமானார் திருச்செம்பொன் பள்ளியாரே என்று பாடப்பட்ட திருத்தலம். வட்டமான ஆவுடையார் மீது திருமேனி திருமாலாகவும் சதுர்வுடையார் ஆவுடையார் மீது திருமேனி பிரமனாலும் பூஜிக்கப்பட்டதாக தனியே உள்ள தேவி சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. கீழே 16 மேலும் 16 இடர்களை உடைய தாமரை போன்ற ஆவுடையாரில் இறைவன் அமர்ந்துள்ளார். இத்திருத்தலம் மாயவரம் புறையாறு சாலையிலே மாயவரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். நல்ல பஞ்ச உஷத்காலத்திலே இறைவனை இங்கு வந்து தரிசிக்க நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உயர்ந்ததான திருநனிப்பள்ளி என்பது செம்பனார் பள்ளி கோவிலில் இருந்து கீழையூர் வழியாக பொன்சை என்கின்ற கிராமத்திலே அமைந்துள்ள நற்றுணையப்பர்
என்ற இறைவன் மலையான் மடந்தை பர்வதபுத்திரியன் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் வெல்வவர்மை ஸ்தலவித்தம் சுவர்ண தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், நம்பியாண்டார், நம்பி, சேக்கிழார் பாடல் பெற்ற திருத்தலம். ஞானசம்பந்த சுவாமிகள் இவ்விடத்தை எழுந்தருளினார். இத்தலம் பாலைவனமாக இருந்தது. எனவே அவருடைய பதிகச் சிறப்பினாலே நெய்தல் மனமாக மாறி பின்னர் மேலும் அவர் பாட அது கனகமாக மாறியதாம். அதன் பின்னர் அவருடைய பாடலை கேட்ட இறைவன் மருத மரமாக செழித்து எங்கும் பச்சை பசேல் என்ற வயல் செழித்தது என்று வயலும் வயல் சூழ்ந்த இடமும் மருதம் என்றபடியாலே நாதன் அணிப்பள்ளி சூழ்நகர் கானகமாக்கியதே போதின் மலிவயல் ஆக்கிய கோன் என்று நம்பியாண்டார் நம்பிகள் ஆவுடைப்பிள்ளை திருவந்தாதியிலே செய்தியை கூறுகின்றார். சம்பந்தர் இத்திருத்தலத்தை வருகையிலே இயற்கை எழில் சூழ்ந்த உயர்ந்ததான திருநனிப்பள்ளியை கண்கின்றார். காரைகள், கூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர், தொடரி, கள்ளி, கவினி, சூரைகள், பம்மி, விம்மு, சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ளவாளை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி பயன்மேதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கள் நனிப்பள்ளி போலும் நமர்கள் என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம் தன்னை கண்டு இறைவன் உண்மையான ஒரு தாசனின் பொருட்டு பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய இத்திருத்தலத்தில் இருந்து பிரியாவிடையை பெற்று திருவலம்புரம் என்கின்ற திருத்தலத்தை நாம் அடைய இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருவலம்புரம் என்கின்ற இந்த திருத்தலம் பொன்சை நற்றுணையப்பர் திருத்தலத்தில் இருந்து கருவி என்கின்ற கிராமத்தின் வழியாக காவிரியின் கரையை பற்றியே தலையுடையார் கோவில்பதியை தாண்டி அங்கிருந்து மேலப்பெரும் பள்ளம் எனும் இடத்திலே தெற்கு நோக்கி திரும்பி அருள்மிகு வலம்புரநாதர் உரைகின்ற உயர்ந்ததான திருத்தலத்தை நாம் அடைகின்றோம். இதுவும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயமாகும். வடுவகிர் கண்ணி உடனாய வலம்புரநாதர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பனைமரம் ஸ்தலவக்ஷம். பனைமரம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ எல்லாம் சித்தர்கள் வாசம் செய்வார்கள் என்று ஒரு வழக்கு உண்டு. இத்திருத்தலத்திலே பிரம்ம தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சுவர்ண தீர்த்தம், பங்கைய தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேக்கிழார், திருமால், இரண்டு முனிவர் வந்து வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே தற்பொழுது மேல பெரும் பள்ளம் என்றும் வழங்கப்படுகின்றது. பூம்புகாரும் அதை சுற்றி இருந்த அகழியாக இவ்வூர் ஒரு காலத்திலே இருந்தபடியினாலே பெரும் பள்ளம் என்ற பெயரும், கீழ்ப்புறம் உள்ளது கீழ்பெரும் பள்ளம் என்றும், இது மேற்கு பக்கத்திலே இருப்பதினாலே மேலப்புறம் பள்ளம் என்றும் அழைக்கப்படுவது என்பது வழக்கில் வந்துள்ளது. சிவலிங்க மேனியின் மீது திருமுடியின் மீது பெரும் பள்ளமும் காண கிடைக்கின்றது. அரிதான உயர்ந்த இத்திருத்தலத்திலே அப்பர் பெருமான் வந்து தன் வயமிழந்து பாடுகின்றார். தெண்டிரை தேங்கி போத சென்றடி வீழும் காலை தொண்டரை தண்டர் கோனை தோழுதடி வணங்கியெங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புறத்தடிகள் தம்மை கொண்டுணர்கீதம் பாட குழகர்தாமிருந்தவாரே என்று பாடிப்பறைய திருத்தலத்திலே உரைகின்ற இறைவன் அவனிடம் பிரியாவிடை பெற்று அருகில் உற்ற திருத்தலை சங்கக்காடு என்கின்ற உயர்ந்த புராதனமான சிவாலயத்தை காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். புராதனமான திருப்பதி இதுவாகும். புராதனமான சிவனுரை திருத்தலம் அருள்மிகு திருவலம்புரம் நாதர் உரைகின்ற திருத்தலம் மேலப்பெரும் பள்ளத்திற்கு மிக அருகாமையிலேயே நடந்து செல்லும் அளவிற்கு 4 கிலோமீட்டர் உள்ளாகவே அமைந்துள்ள உயர்ந்ததான திருத்தலம். இவ்வனைத்தும் வங்கப் பெருங்கடலின் கரையோரம் உள்ள திருத்தலமாகும். இத்திருத்தலத்திற்கு மிக அருகே நான்மதிய பெருமாள் திவ்ய தேசமும் காண கிடைக்கின்றது.
இறைவன் சங்காரண்யேஸ்வரர், சங்கமணேஸ்வரர் என்றும் இறைவி சௌந்தர்ய நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். புரசு மரமே ஸ்தலவக்ஷம் சங்கு தீர்த்தம் பௌர்ணமி அன்று இங்கு வந்து நீராடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது. காவிரி கடலிலே கலக்கும் இடத்திலே இது அமைந்துள்ளது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் திருமால் வழிபட்ட திருத்தலம். திருமால் பூஜித்து பாஞ்சஜன்யம் பெற்ற திருப்பதி இதுவாகும். இது ஒரு மாடக்கோவில். இவ்விடத்திலே சம்பந்த பெருமான் வந்து பாடுகையிலே கூறுகின்றார், நலச்சங்க வெண்கூழையும் தோடும் பெய்தோர் நாள் வேதம் சொல சங்கையில்லாதீர் சுடுகாடல்லால் கருதாதீர் கொலை செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலை சங்கை கோயிலே கோயிலாக தாந்தீரே தலை சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே என்று பாடல் பெற்ற உயர்ந்ததான திருத்தலம். காலை 6 மணிக்கு மயிலாடுதுறையிலே புறப்பட்டு 8வது திருத்தலமாக இது அமைந்துள்ளது. அடுத்து அருகிலே உற்ற ஆக்கூர் என்கின்ற தான் தோன்றி மடம் தனிலே உரைகின்ற தான் தோன்றிநாதரை காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இத்திருத்தலம் தலைச்சங்க காடு. அதிலிருந்து தெற்கு நோக்கி வந்தால் மாயவரம் சின்னாங்குடி சாலையை வந்து அடைவோம். அதன் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தால் சற்று அருகிலேயே ஆக்கூர் முக்கூடல் ரோடு அருகிலே அமைந்துள்ள உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். இது முந்தைய திருத்தலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது. இறைவன் தான் தோன்றிநாதர் சுயம்புநாதர், தாயார் வான்னெடு கண்ணி கட்கநேத்திரி என்று அழைக்கப்படுகின்றாள். கொன்றை மரமே ஸ்தலவக்ஷம் கூத தீர்த்தமுடையது. சிறப்புலி நாயனார், சம்பந்தர், அப்பர் சுந்தரர், கபிலதேவ நாயனார், நம்பியாண்டார், நம்பி சேக்கிழார் வந்து வழிபட்ட திருத்தலம். மிகவும் புராதனமான திருத்தலம். திருப்பணிக்காக ஏங்கியிருக்கும் திருத்தலம். சுந்தரர் இத்திருத்தலத்தை வந்து தரிசிக்கும் பொழுது கூறுகின்றார், முந்தையூர் முதுகுன்றங்குரங்கனில் முட்டம் சிந்தையூர் நன்று சென்றடைவான் திருவாரூர் பந்தையூர் பழையாறு பழனம் பைங்கிலி எந்தையூர் எய்தமாட இடையோ இடையார் இடை மருதே என்று இத்திருத்தலத்தை பாடி பரவிய சுந்தரரின் திருவாயமுதத்தை பருகி இறைவனிடம் பிரியாவிடை பெற்று அருகில் உற்ற திருக்கடவூர் வீரட்டம் தனை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். திருக்கடவூர் பிரதானமான பெரிய சிவக்ஷேத்திரம். இறைவன் அபிராமி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். திருச்சிற்றம்பலம். திருக்கடவூர் என்பது அருள்மிகு தான் தோன்றி ஈஸ்வரர் உழைகின்ற திருத்தலத்திலிருந்து செல்ல வேண்டும். திருக்கடவூர் வீரட்டம் அமிர்தகடேஸ்வரர், அமிர்தலிங்கேஸ்வரர் என்று இறைவன் அபிராமி அம்மை உடனாய முல்லைச்செடி வில்வோரமே செலவக்ஷமாக கொண்டு விளங்குகின்ற அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். திருக்கடவூர் வீரட்டம் என்றும் திருக்கடையூர் என்றும் அழைக்கப்படும் இத்திருத்தலத்திலே அமிர்த தீர்த்தம், சிவகங்கை, கால தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், காவேரி, அம்மனாறு முதலான தீர்த்தங்கள் இருக்கின்றது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், திருமூலர், சிரமான் பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், பரணதேவ நாயனார், சேக்கிழார், திருமால், மார்க்கண்டேயன், பிரமன், யமன், சப்தகன்னிகைகள், அகஸ்தியர், புலஸ்தியர், வாசுகி, துர்கை, பூமாதேவி, சிவி, சோமசுரமன், சிவசர்மன், யமக்ரீடன், ரத்னகைட்டன், சந்திரபூஷன், பிரமாதீஸ்வரன், ரத்னாகரன், பஞ்சசூரியர்கள் வழிபட்ட திருத்தலம். இது வில்வமனம் என்றும் அழைக்கப்படும். ஞானோபதேசம் பெற வேண்டி பிரம்மதேவன் இறைவனை வழிபட்டு வில்வத்தினால் இறைவனை ஒரு முகூர்த்த காலத்திற்குள் அர்ச்சித்து எவ்விடத்திலே இந்த ஒரு முகூர்த்த காலத்திற்குள் முளைக்கின்றதோ அவ்விடத்தில் என்னை வழிபடுவாய் என்று ஆணையிட அவ்வாறே கண்டுபிடிக்கப்பட்ட திருத்தலம். கடவுர் என்பது மால் முதலான தேவர்கள் தூயோதோர் இடத்திலே இருந்து அமுதத்தை உண்ண வேண்டும் எடுத்தபடியினாலே கடபுரி கடவுர் ஆயிற்று. பிஞ்சிலவனம் ஸ்தலவக்ஷம் பிஞ்சிலம் ஜாதி மல்லிக்கொடி, எனவே இதன் பெயர் வந்தது. மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்து தள்ளிய திருத்தலம். இவ்விடத்திலே கள்ளவாரண பிள்ளையார் மிகவும் பிரசித்த பெற்றவர். அமிர்தலிங்கத்தினை பூஜித்த பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் முதலானவர்கள் ஞானாமிர்தத்தினை ஞானவாவியிலே தந்தளினோம் நீ வீர் அருந்துமின் என்றிட தேவர்கள் சென்று தேடி திகைக்க காணாது வருந்துகையிலே சிவபுரான் காட்சி தந்தார். பிரம்மன் இட்ட சித்தியினை பெறுவதற்காக கணபதி முருகனுடன் ஒன்று சேர எம்மை பூஷிக்க, அதனால் கணபதியை வணங்குங்கள் என்றவுடன் அவர்கள் வணங்கி கள்ளவாரண பிள்ளையாரின் அருளால் அமுதகடத்தை பெற்றனர். இறைவன் புண்ணியவர்தனர் என்ற ஒரு நாமத்தோடும், பாப விமோசனர் என்ற நாமத்தோடும், வில்வனேஸ்வரர் என்ற நாமத்தோடும் உரைகின்ற திருத்தலம்.
மிகவும் பிரசித்தியான திருத்தலம். யமனை உதைத்தபடியாலே ஆயுள் விருத்தி ஏற்படும் என்பதற்காக 60வது கல்யாணம் 70 80 எல்லாம் இவ்விடத்திலே வந்து செய்வது என்பது வழக்கத்தில் வந்துள்ளது. தொன்று தொட்டு வந்த உயர்ந்த இந்த பழக்கம் இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. சுந்தரர் இவ்விடம் வந்து இறைவனை தரிசித்து தன் வயமிழந்து பாடுகின்றார். பொடியார் மேனியனே புரி நூலொரு பார் பொருந்த வடியார் மூவிலை மேல் வளர்கங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டெம் அடிகள் என்னமுதே எனக்கார் துணை நீ அலதே என்று பாடி பரவிய திருக்கடவூர் தனை வீரட்டங்களுள் யமனை உதைத்த திருத்தலம். கலசமார மூர்த்தி மிகவும் பிரசித்தி. பதியில் குங்கிலியக்கலைய நாயனார் அவதரித்தார். வறுமை காலத்திலும் தன் மனைவியின் தாலியை விற்று குங்கிலிய தொண்டை செய்து பேறு பெற்றார். இவருடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தான். திருப்பணித்தாளிலே ஓர் பக்தையின் சமத்தை நீக்க தலையை சாய்த்து மலர் மாலையை ஏந்தினான். தலை சாத்த நிலையிலே நான் காண விரும்பவில்லை என்று அரசன் ஆணையிட இவரை அழைத்து வந்தால் முடியும் என்று இறைவன் அசரீதியாக கூற தன் கழுத்திலே ஒரு சங்கிலியை பிணைத்து இறைவனை நிமிர்த்தி சிவபக்தியால் எதையும் செய்ய இயலும் என்பதை இப்பகுதியிலே அவதரித்த குங்கிலிய கலைய நாயனார் செய்து காட்டிய திருத்தலம். குங்கிலிய கலைய நாயனார் காரி நாயனார் இவர்கள் இவ்விடத்தே இருந்து சிவத்தொண்டு ஆற்றினர். அபிராமி அம்மன் அபிராமி பட்டரின் பெருமையை உலகுக்கு எடுத்தோறிய திருத்தலம். அபிராமி அந்தாதி பாடப்படும் வீட்டிலே சகல கல்யாணங்களும் ஏற்படும் என்பது அனுகிரகமூர்த்தியான கலசங்கார மூர்த்தியின் அருளால் நடைபெற்று வரும் திருத்தலம். எண்ணற்ற திருத்தொண்டுகள் செய்யப்பட்ட இதிலே எண்ணற்ற உற்சவங்கள் அன்று முதல் இன்று வரை நடைபெற்ற வட்டம் இருக்கின்றது. அபிராமி அம்மன் உடனாய அமிர்தகடேஸ்வரரை நாம் தொழுது அருகிலுற்ற திருக்கடவூர் மயானம் தனி தரிசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஊரை விட்டு நாம் கிளம்பி திருக்கடவூரில் இருந்து கிழக்கு நோக்கி கடற்கரையை நோக்கி நாம் சென்றோமானால் மிக அருகிலேயே நடந்து செல்லக்கூடிய கிழக்கு திசையிலே கிழக்கு மாடவீதி வழியாக சென்றால் அங்கு நாம் திருக்கடவூர் மயானம் என்கின்ற திருத்தலத்தை அடைகின்றோம். இதற்கு திருமெய் ஞானம் என்றும் பெயர். இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் மலர் குழல் மின்னம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பில்வமரமே ஸ்தலவக்ஷம். காசி தீர்த்தமுடையது. காசிக்கு சமரான தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மார்க்கண்டேயர், செக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். இறைவன் பிரம்மனை ஒரு கல்பத்தில் எரித்து நீராக்கி மீண்டும் உயிர்ப்பித்த திருத்தலம். படைப்பித்தொருளை அவனுக்கு அழித்து அதன் சக்தியும் அளித்தார் என்பது சரித்திரம். இவ்விடத்தை வந்த சுந்தர பெருமான் இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். மறுவார் கொன்றை மதி சூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதுடு மகிழ்ந்து புதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவூர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம். இத்திருத்தலத்திலே உள்ள காசி தீர்த்தத்தில் இருந்துதான் திருக்கடவூர் இறைவனுக்கு நிதமும் திருமஞ்சள் நீர் கொண்டு வரப்படுகின்றது. இது காசிக்கு நிகரான திருக்ஷேத்திரம் என்பதனாலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே இங்கு ஸ்நானம் செய்தால் காசிவாச பலமும் கங்கையில் ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கும் என்பது ஒரு தொன்று தொட்டு வந்த திருப்பழக்கம். காலை 6 மணிக்கு திருமயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி செடன் போன்ற சிறு வண்டியிலே நாம் கிளம்பி திருவிழா நகர், திருப்பரியலூர், திருச்செம்பன்பள்ளி, திருநனிப்பள்ளி, வலம்புரம், தலைச்சங்கக்காடு, ஆக்கூர், கடவூர், திருக்கடவூர் மயானம் என்று 12 திருத்தலங்களை 10 திருத்தலங்களை நாம் தரிசித்துள்ளோம். இப்பொழுது 10:30 மணி. அருகே உள்ள திருவேட்டக்குடி என்கின்ற உயர்ந்ததான புராதன சிவத்தலத்தை தரிசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.
அடுத்து நாம் காண இருப்பது திருவேட்டக்குடி என்கின்ற புராதனமான சிவாலயம். இங்கு இறைவன் சுந்தரேஸ்வரர், திருமேனி அழகர் என்றும் அம்பிகை சௌந்தரிய நாயகி, சாந்தநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். புன்னை மரமே ஸ்தலவக்ஷம், வெல்வ மரமும் ஸ்தலவக்ஷமாக கருதப்படுகின்றது. தேவதீர்த்தம், அழகு தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், அர்ஜுனன் வழிபட்ட திருத்தலம். கோவில்மேடு என்கின்ற இடத்திலே இது அமைந்துள்ளது. அர்ஜுனன் தவம் செய்ய இறைவன் வேடன் வேடத்திலே வெளிப்பட்டதாக கிரார்த்த அர்ஜுனிய நாடகம் நடந்த இடம். வேடனாக வந்த தலவூர்த்தி, வேடுவச்சியாக வந்த அம்பாள் ஆகியோரின் திருமேனிகள் பார்க்க கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றன. கையிலே வில்லேந்தி வேடரூபராக இறைவன் காட்சி தருகின்ற அழகு வாக்கினால் சொல்ல இயலாது. இங்கு உமாதேவி மீனவர் குலத்தில் அவதரித்து இறைவனை திருமணம் புரிந்தார். மாசி மகமண்டு இத்தலத்திலே நீராடுவது மிகவும் விசேடமாக கருதப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம்.